பதவி என்பது தகுதியுள்ளவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும், பதவிக்கு தக்கவாறு கேட்பது கிடைக்கும் என்னும் உண்மையை சாய்பாபா தம் வாழ்வில் நமக்கு செயலால் செய்து காண்பித்தார். அதை பற்றிய ஒரு அற்புத சம்பவம். பாபு சாஹிப் புபட் என்ற சாய் பக்தர் ஒரு நாள், சாய்ராம் அவர்களே, எங்களுக்கு கடவுளை காட்டுங்கள் என்று வேண்டினார். புன்னகை புரிந்த சாய்பாபா அப்பொழுது அங்கு நின்றிருந்த ஒரு பையனை அழைத்து பாக்சந்த் மார்வாடியிடமிருந்து 100 ரூபாய்கள் கடன் பெற்று வரும்படி கூறி அனுப்பினார். சிறிது நேரத்திற்கு பிறகு திரும்பி வந்த பையன் மார்வாடியிடம் தற்சமயம் பணம் இல்லை என்றும் அதற்கு பதிலாக 100 நமஸ்காரங்கள் செய்தார் என்றும் பையன் கூறினான். பிறகு சாய்பாபா சிறுவனை வேறு ஒரு வட்டி கடைக்காரனிடம் அனுப்பினார். அதே பலன்தான் கிட்டியது. பிறகு பாபா அவர்கள் செல்வந்தராகிய பாபா நானா சாந்தோர்கருக்கு ஆள் அனுப்பி அவரை வரவழைத்து அவரிடம் ரூபாய் 100 கேட்டார். நானா சாந்தோர்கர் அவர்கள் பாக்சந்த் மார்வாடிக்கு ஒரு சீட்டு தந்து அனுப்பினார். உடனே பணம் கிடைத்தது. பிறகு பாபா சாஹிப் புபுட்சியை நோக்கி, பாபா, நீ இறைவனை காண விரும்பினாய் அல்லவா? இந்த உலகில் அனைத்துமே இந்த விதம்தான். பக்கீரான என்னால் பணம் தர முடியாது என்ற காரணத்தினால் கிடைக்கவில்லை. நானா சாந்தோர்கர் பெரிய அதிகாரி. அவர் நேரில் கூட செல்லாமலும் ஒரு சிறிய கடிதம் மூலமாக கேட்டவுடன் கிடைத்தது. பதவியும் தகுதியும் உள்ளவர்களுக்கே தகுதிக்கு தக்கது கிடைக்கும். அனைவருக்கும் அனைத்தும் கிடைத்து விடாது என்று கூறினார். தெய்வீக குணங்களும் நல்ல செயல்களும் இன்றி இறைவனை அறியவும் அடையவும் முடியாது. அவை இருப்பவர்களுக்கு இறைவனை காணவும் அறியவும் அடையவும் முடியும் என்பதை அனைவருக்கும் எடுத்து காட்டினார் நம் சாய்பாபா. ஓம் சாய்ராம்.